மையம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். தமிழ் மொழியை பேசுறதுக்கு நிறைய தயக்கத்தை எல்லாருமே காட்ட தொடங்கி இருக்கிறாங்க. நிறைய பள்ளிகள்லையும் வீடுகள்லையும் அதை நம்ம நிதர்சனமா பார்க்கவே முடியுது. தமிழ் மொழிக்காக அதனுடைய சிறப்புகளை தெரிஞ்சு அது இன்னும் மேலும் மேலும் உயரத்துக்கு போகணும்னு பாடுபட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட நிலையை பத்தி தான் நாம இந்த கடத்துல பேச போறோம். நன்னன் ஐயா, மொழிப்போர் தியாகிகள்லாம் இருந்தாங்க. தமிழ் மொழிக்காக தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்டவங்கலாம் இருந்தாங்க. நீங்களும் மொழிக்காக நிறைய போராட்டங்கள்ல எல்லாம் கூட கலந்துருக்கிறீங்க. அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுல சிறைக்கும் போயிருக்கிறீங்க. இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க இப்போ மொழிக்கான அங்கீகாரத்தை பத்தி பார்க்குறப்ப பெரிய வருத்தத்தை பதிவு செய்கிறாங்க. அதாவது இப்போ எனக்கு வருத்தம் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு சம்பாதிக்கிற வழி தெரியும், இன்னும் புத்தகங்கள்லாம் எழுதிட்டுருக்கிறேன், வருமானமெல்லாம் இருக்குது, அரசு பணியில் இருந்ததுனால ஓய்வு ஊதியம் கொடுக்குறாங்க, ஒரு வருத்தமும் இல்லாமல் நான் நல்லா இருக்கேன். எனக்காக நான் ஒரு கத்தி சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. நான் ஒவ்வொரு ஆண்டும் தமிழுக்காக சில லட்சம் ரூபாய்களை செலவு பண்ணுறேன். ஒவ்வொரு ஆண்டும் 10-20 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பல லட்சம், 3 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணுறேன். அந்த நிலையில் இருக்க எனக்கு ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதில்லை. அதுக்கு திட்டங்கள் இருக்குது, அரசு பணம் செலவு பண்ணுது, ஆனால் தகுதியானவர்களுக்கு அது போகிறதில்லை. பட்டம் கொடுக்குறாங்க, பாராட்டு விழா நடக்குது, டெல்லிக்கு போகிறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் தமிழ் அறிஞர்களான்னு பார்த்தா இல்லை. யார் அதை தேர்ந்தெடுக்கிறது? அதுக்கு என்ன அளவுகோல்? அங்கே தான் கோளாறு. நீங்கள் நினைக்கிறபடி இவங்க வறுமையில் வாடுறாங்க, அவங்களுக்காகன்னு அரசாங்கம் செலவு பண்ணுது, ஆனால் இவங்க வயிறு ரொம்பல. அது எங்கேயோ ஒரு வாய்க்கா வெட்டி அது வேற எங்கேயோ போயிடுது அந்த தண்ணி. கண்டிப்பா இதே இதுல பார்க்கும்போது மொழிப்போர் தியாகி நடராஜன் அவரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். பெரிய தாளமுத்து நடராஜன் மாளிகையெல்லாம் எக்மோர்ல இருக்குது. அவரோட நினைவிடத்துக்கு நாங்க போய் பார்த்தோம். எங்களுடைய மையம் குழு சார்பா அங்கே போய் நேரில் பார்த்தோம். அந்த நினைவிடம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அந்த இடத்த பார்க்குறப்போ அதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பு இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக வேணும். மொழிப்போர் தியாகி நடராஜனோட நினைவிடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த காட்சி ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு உறுத்துறதா இருந்தது. ரொம்ப வலி மிகுந்த ஒரு இடமா அது இருந்தது. அதை பற்றி இந்த மையம் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பதிவு செய்யணும்னு நினச்சோம். இந்த செய்தி தொகுப்பை பார்த்துட்டு இவங்களோட கருத்துக்களையும் நம்ம கேட்கலாம். இந்தி பிரச்சார் சபாவில் 2013 வருஷம் ஹிந்தி கத்துக்கிட்ட மாணவர்களோட எண்ணிக்கை 1 லட்சத்துக்கும் மேல. தன்னார்வத்திலையும் பெற்றோர்கள் ஆலோசனையிலும் இந்த அளவுக்கு இந்தி கத்துக்கிற மாநிலத்துல இந்தி திணிப்பை எதிர்த்து பெரிய போரே நடந்துச்சுன்னா நம்ப முடியுதா? இந்தி என்பதே ஆட்சியில் கொண்டு வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா அது பல மொழிகள் உள்ள ஒரு இந்திய ஒன்றியம் இது இந்தியா. ஆகவே இந்தியை கொண்டு வர எந்த காரணம் கொண்டு தேவையில்லை, அந்தந்த மேல மொழி வரலான்னு போயிருக்கேன். அதில் அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம நடராசன் போன்றவங்களாம் அவளை சிறைக்கு போகிறாங்க. சிலர் இருக்கிறாங்க. பெரியார் பல்லாரி சிறையில் போய் ஓராண்டு எடுக்கிறார். பல பேர் இருந்திருக்கிறாங்க. சிறையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த போராட்டம் என்பது ஏதோ வந்தது போனதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த இந்தியை திணிப்பவர்கள் அந்த காலத்திலிருந்து, ஆங்கிலேயன் காலத்தில் நம்ம 37 காங்கிரஸ்கார ஆள்றான். அதுக்கு பிறகும் பேராய கட்சி தான் பேராயன்னு சொல்லுவோம், காங்கிரஸ் தான். காங்கிரஸ் ஆளுகிறது. இப்பொழுது பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது. இவர் எல்லாருமே இந்திய தமிழ்நாடகத்தில் தமிழர்களை பற்றி கவலைப்படாமல், அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து இந்தியை திணிப்பது என்று இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு ஹிந்தியை எதிர்த்து தமிழறிஞர் சோமசுந்தர பாரதியார், தந்தை பெரியார், கியாபே விஸ்வநாதம் போன்ற தலைவர்கள் தலைமையில நடந்த போராட்டங்கள்ல தமிழ் உணர்வோட பல இளைஞர்கள் கலந்துகிட்டாங்க. அப்படி போராட்டத்துல கலந்துகிட்டு சிறை சென்றவர் தான் நடராஜன். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விடுதலைங்கிற ஆசை வார்த்தைக்கு மயங்காம சிறையிலேயே உயிர் விட்டவர். அவர்தான் தமிழகத்தோடைய முதல் மொழிப்போர் தியாகி. அவரோட நினைவிடம் சென்னை மூலக்கொத்தளம் சுடுகாட்டுல இருக்குது. அதை பார்க்கலான்னு நாங்க பயணம் செஞ்சோம். இந்தி ஆதிக்கத்துக்கு அடிப்படையாம தமிழை காக்க உயிர் கொடுத்த அந்த வீரரோட நினைவிடம் திறந்த வெளி கழிப்பிடமா இருக்குது. 4 நாள் பப்ளிக் டாய்லெட் மட்டும் தான் இருந்தது. பப்ளிக் டாய்லெட்னால நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய பேர் இருக்கோம், ஏரியாவில் நிறைய பேர் இருக்கோம். நிறைய பேருக்கு அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் அதெல்லாம் இல்லை அங்கே. அதனால் நாங்கள் சின்னதுலேருந்து இங்கே கிரவுண்டில் தான் விளையாடுறது எல்லாத்துக்கும் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாருக்கும் ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடுறது பாத்ரூம் போகிறது எல்லாத்துக்கும் நாங்கள் இங்கே தான் யூஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை. இது இந்த எங்களுக்கு இதை விட வேறு எதுனா
நல்ல ஒரு இது கிடச்சிச்சின்னா நாங்கள் இது பண்ணுவோம். எங்களுக்கு எதுவுமே இல்லாதனால நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். வர இடம் எங்களுக்கு கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 15க்கும் சில அமைப்புகள் இந்த நினைவிடத்துக்கு வர்ற போதும் ஜனவரி 25க்கு மொழிப்போர் தியாகிகள் தினம்னு அந்த சுடுகாடே திருவிழாவா கோலம் பூணுற நாட்கள் தவிர யாரும் வர்றதில்லைன்னு வருத்தப்படுறாங்க. ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் வந்து நல்ல பிரம்மாண்டமான செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பல முறையிட்டும் இதை விட யாரும் கண்டுக்கிறதில்ல. அன்றைக்கி ஜனவரி 25 ஒண்டி தான் அன்றைக்கி வந்து ஆளுங்க வந்து பார்க்குறதோ தலைவர் வந்து பார்க்குறதோ வந்து தான் இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவாரூர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுடுகாடு போல் தான் இருக்கும். லட்சியங்களுக்கு மரணம் இல்லைன்னு மேடை முழக்கங்களை கேட்டிருக்கோம். தியாகம் செஞ்சவங்க மண்ணுக்குள்ள போன பின்னாடி அவங்களுடைய லட்சியமாவது அரியணை ஏறணும் இல்லையா? தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தியாகி நடராஜன் அவர்கள். அந்த தமிழ் மொழியை காட்டி ஆட்சிக்கு வந்தவங்க தான் அரை நூற்றாண்டுக்கும் மேலா அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஆனா நடராஜன் அவர்களுடைய நினைவிடம் ஒரு கழிவறையாத்தான் பயன்படுது. அவருக்கே இந்த நிலைமைனா அவருடைய ஆசை நிறைவேறாதது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கல. ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் அர்ச்சனா, நியூஸ் 7 தமிழ். அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். நடராஜனுடைய நினைவிடம் மிக மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதை பற்றி மையம் நிகழ்ச்சியில் இந்த தொகுப்பை கொண்டு வந்து அரசோட கவனத்தை இதில் குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம். இதுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம பேசலாம் திரும்பவும். ஐயா, இந்த நடராஜன் ஐயாவோட நினைவிடம் இவ்வளவு மோசமாக இருக்கிறது பார்க்க முடிஞ்சது. அந்த நினைவிடமே இவ்வளவு மோசமாக இருக்கும்போது இப்போ அந்த மொழிப்போர் தியாகிகளுடைய அவங்களுடைய குடும்பத்தாரோ இல்லை தமிழ் மொழியவே தன்னோட வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்கிற விஷயத்தை தான் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன கருத்து விரும்புகிறீங்க எங்கிட்ட இருந்து? இப்போ அதுக்கு இல்லை, நீங்கள் சொன்னீங்க அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து நல்ல புத்தகங்கள் எல்லாம் வெளியிடுறேன், நான் நல்லா நான் ஒரு ஆள் தான், என்ன மாதிரி இன்னும் 2 ஒருத்தர் யாராவது இருக்கலாம். இப்போ நடராஜனை நான் பார்த்ததில்லை. ஆனால் அந்த நினைவிடத்துக்கு போகிறவங்க மட்டும் இல்லை, போகாதவங்களுக்கு கூட அவர் ஏன் செத்தாருங்கிறது தெரியாது. பாடப்புத்தகத்தில் இது சேரணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழுக்காக சிறையில் போய் செத்தார். அவர் வீட்டில் சாகலை. அவர் உள்ளே போனார் உயிரோட, வெளியில் பிணமாக வந்தார். எம்ஏஎம் முத்தைய செட்டியார் அந்த பணத்தை தூக்கி கொண்டு வந்தவர்களில் ஒருத்தர். எம்ஏஎம் ராமசாமி பேருக்கார அவங்க அப்பா அண்ணாமலை செட்டியாருடைய மகன். தமிழுக்காக பாடுபட்ட குடும்பம் அந்த குடும்பம். அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து தான் நான் உருவானவன். அவரை சிறையில் போட்டு சாகடித்தார்கள். அவருடைய குடும்பம் இருக்கா? 2 பேர். அவங்க தாளமுத்து வேற, நடராஜன் வேற. அவர் பேரால் ஒரு நினைவு கட்டடமே இருக்குது எழும்பூரில். அது போதாது. அவர்களுடைய வரலாறு ஏன் இந்தி ஒழிக, கட்டாயமாக என்னை படிக்க வைக்கிற இந்தி ஒழிக, தமிழ் வாழ்கன்னு சொன்னால் வேற ஒன்றும் பண்ணல. கல் எடுத்து அடித்தானா, பெட்ரோல் கொண்டு வீசினானா, கத்தி எடுத்து குத்துனானா, ஒன்றும் இல்லை. தமிழ் வாழ்கன்னு சொன்னதுக்காக ஒருத்தனை சாவடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி தான் தொடர்ந்து நடக்குது. ரத்தம் கொதிக்க வேண்டாமா? இளைஞர்களுக்கு அதை சொல்ல வேண்டும், பாட புத்தகங்களில் எழுதணும். சரவணன், இதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இளம் தலைமுறைக்கான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறனால